Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN +2 மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 11.17 என்னன்னு சொல்லி கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, 2 balls are chosen randomly from an ad containing 8 white and 4 black balls. சரிங்களா? 8 வெள்ளை மற்றும் 4 கருப்பு பந்துக்கள் கொண்ட ஒரு கூடையில் இருந்து இரு பந்துக்கள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஒரு பேக் வந்து 8 ஒயிட் பால் 4 பிளாக் பால் இருக்கு. அதுல இருந்து 2 பந்தை வந்து செலக்ட் பண்றாங்க. ஓகே, சோ அப்ப எத்தனை வாய்ப்புகளை செலக்ட் பண்ணலாம்? மொத்தம் 8 + 4 டோட்டலா 12 பால் இருக்கு இல்லையா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 12, மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. மொத்த பந்துக்களின் எண்ணிக்கை வந்து 12. அதுல இருந்து 2 பந்துக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனா 2 பால் வந்து செலக்ட் பண்றாங்க. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 2 balls, 2 பந்துக்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள். 2 பந்துக்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள் படிக்கலாமா? 2 பந்துக்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள் தமிழ்ல. ஓகேங்களா? சோ இந்த மொத்தம் 12 பால் இருக்கு. அதுல 2 பாலை தேர்ந்தெடுக்க போறோம். அப்ப எத்தனை வழியில தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா 12C2 வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொன்னா, செலக்ஷன் அப்படின்னு சொன்னாலே NCR ஃபார்முக்கு நம்ம போவோம். சரிங்களா? அப்ப 12C2 வழிகளில் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இப்ப 12C2 என்ன செய்யணும்? 12 ஆரம்பிச்சு 2 நம்பர் நியூமரேட்டர்ல. அப்ப 12 × 11, 12 ஆரம்பிச்சு 12 சேர்த்து 2 நம்பர். சரிங்களா? அப்ப 12 × 11. அதுக்கு அடுத்து கீழே வந்து 2ல ஆரம்பிச்சு 1 வரைக்கும், 2 × 1. சரிங்களா? இந்த 2ல ஆரம்பிச்சு 1 வரைக்கும் போயிடணும். ஸோ அப்போ இந்த 12 கட் பண்ணோம்னா இங்கே ஒரு 6 கிடைக்கும். 6 × 11 66. அப்போ இந்த 12 பந்துக்கள் இருந்து ஏதாவது 2 பந்துக்களை செலக்ட் பண்றது அப்படின்னா மொத்தம் 66 வகையில 66 வகை ஜோடியை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியுமா? 66 வகைகளில் வந்து நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் 2 பந்துக்களை 66 வழிமுறைகள்ல நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். முதல் விஷயம், டோட்டலா தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள். 2 பாலை செலக்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் வந்து 66 பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. ஓகே, ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. சப்போஸ் தட் we win ₹20 for each black ball. ஒவ்வொரு கருப்பு பந்திற்கும் ₹20 வெல்லும் தொகையாகவும். ஒரு கருப்பு பந்தை நான் செலக்ட் பண்ற பால்ல ஒரு பிளாக் பால்ல செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ₹20 வந்து எனக்கு ப்ராஃபிட், எனக்கு அவங்க கையில கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட். And we lost ₹10 for each white ball. அதே ஒயிட் பால் எடுத்தாச்சுன்னா ₹10 வந்து நம்ம கொடுக்கணும், தோற்கணும். ₹10 நம்ம தோற்கிறோம். ஒயிட் பிளாக் பால் எடுத்தாச்சுன்னா ₹20 நமக்கு ப்ராஃபிட், நமக்கு லாபம். ₹10 எடுத்தோம்னு சொன்னா, ஒயிட் பால் எடுத்தோம்னு சொன்னா ₹10 நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? தொகையாகவும் கருதுக. ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட் அண்ட் ஆவரேஜ். எதிர்பார்க்கக்கூடிய வெல்லும் தொகை. இந்த எதிர்பார்க்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே எங்க பேரணும்? E(x), மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்படின்னாலே E(x) கண்டுபிடிக்கணும் முதல் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பரவற்படி வேரியன்ஸ் V(x), VAR(x) போடும் இல்லையா? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த E(x) கண்டுபிடிக்கிறதா இருந்தா முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுடைய டேபிள் தெரியணும். நிகழ்தகவு நிறை சார்பினுடைய டேபிள் நம்ம போடணும். அது டேபிள் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? அதுல இருந்து E(x) எடுத்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ இப்போ இந்த E(x) எடுத்து எழுதுறதுக்கு இந்த PMF வேணும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இல்லையா? அந்த டேபிள் ரெடி பண்றது என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இப்போ 2 கேட்டகரியா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு கேட்டகரி பிளாக் பாலை செலக்ட் பண்ணா ₹20 கிடைக்கும், ஒயிட் பாலை செலக்ட் பண்ணா ₹10 லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இது எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பிளஸ் அப்படின்னு சொல்லியும் நம்ம கையிலேருந்து போகக்கூடிய அமௌண்ட்டை மைனஸ் அப்படின்னு சொல்லி நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் 2 பால் தான் செலக்ட் பண்ண போறேன். அப்ப இந்த 2 பாலும் செலக்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம், என்னென்ன மாதிரியான பால்களை என்னால் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, சரிங்களா? 2மே ஒயிட்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஒயிட் ஒரு பிளாக் இருக்கலாம், அல்லது 2மே பிளாக்கா இருக்கலாம். ஓகேங்களா? 2 பந்துக்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள். சரிங்களா? வே ஆஃப் செலக்டிங் 2 balls. ஓகேவா? 2 பந்துகளை தேர்ந்தெடுக்கும் வழிகள். முதல்ல நம்பர் ஆஃப் பேஸ் கண்டுபிடிச்சது வந்து வழிமுறை, எத்தனை வழிமுறைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுல என்னென்ன மாதிரியான பந்து, இந்த 66 வழிமுறைகள் என்னென்ன மாதிரி பந்துகளா இருக்க முடியும்?
என்னென்ன மாதிரி இருக்கலாம், அந்த 66 வழிமுறைகள் 2 பாலா 66 தடவை 66 காம்பினேஷன் மாதிரி எடுக்க முடியும் இல்லையா, அதுல என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரே இதுதான். 3 கேஸ் சொல்லுவோம். என்னன்னா ரெண்டுமே பிளாக்கா இருக்கலாம், ரெண்டுமே பிளாக் பாலா இருக்கலாம். நான் செலக்ட் பண்ண ரெண்டுமே பிளாக் பாலா இருக்கலாம், அல்லது ஒரு பிளாக் ஒரு ஒயிட் இருக்கலாம், அல்லது ரெண்டுமே ஒயிட்டா இருக்கலாம். சரிங்களா? இந்த 3 காம்பினேஷன் தான் என்ன செய்ய போறோம், 66 காம்பினேஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த 3 காம்பினேஷன் வச்சு 66 காம்பினேஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க, மொத்தத்துல நமக்கு பாத்தீங்கன்னா 8 ஒயிட் பால் இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஒயிட் பால், ஃபர்ஸ்ட் ஒயிட் பாலை கொண்டு இந்த 4 பிளாக் பால் கூட 4 காம்பினேஷன் உருவாக்க முடியும். இங்க 4 ஒயிட் பால் W1 W2 W3 W4 எடுத்துக்கோங்க. பிளாக் பால் வந்து B1 B2 B3 B4 எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒயிட் பால் வந்து W1 W2 W3 W4 W5 W6 W8 7 W8 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த W1 இந்த 4 கூட சேர்த்து 4 காம்பினேஷன் எப்படிலாம் W1 B1 W1 B2 W1 B3 W1 B4 ஒரு 4 காம்பினேஷன். அதே மாதிரி W2 B1 W2 B2 W2 B3 W2 B4 ஒரு 4 காம்பினேஷன். இப்படியே நம்மளால எத்தனை காம்பினேஷன் உருவாக்கலாம், 66 காம்பினேஷன். அப்ப இந்த 66 காம்பினேஷன் என்னெல்லாம் கிடைக்கும், ஒரு ஒயிட் ஒரு பிளாக் கிடைக்கும், அல்லது ரெண்டுமே ஒயிட்டா இருக்கலாம், அல்லது ரெண்டுமே பிளாக்கா இருக்கலாம். இது மட்டும் டோட்டல் பாசிபிலிட்டிஸ். அதுல எந்த ஒயிட் வருது எந்த பிளாக் வருது, எந்த ஒயிட் வருது எந்த பிளாக் வருது, எந்தெந்த எந்த 2 ஒயிட் வரும் எந்த 2 பிளாக் வரும், இப்படி காம்பினேஷன் பண்றது நமக்கு 66 காம்பினேஷன். இந்த 66 காம்பினேஷன் என்னன்னா எந்த ஒயிட் எந்த பிளாக், அதாவது எந்த 2 ஒயிட் எந்த 2 பிளாக், இப்படியே காம்பைன் பண்றது 66. ஓகேங்களா? பட் டோட்டல் காம்பினேஷன்ல நமக்கு ஃபைனலா கிடைக்கிற அவுட்புட்ல என்னதான் இருக்கும், ஒன்னு ரெண்டுமே ஒயிட்டா இருக்கும், அல்லது ரெண்டுமே பிளாக்கா இருக்கும், அல்லது ஒரு ஒயிட் ஒரு பிளாக் இருக்கும். இதான் டோட்டல் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். ஓகேங்களா? சோ இப்போ டோட்டல் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அவுட்புட் வந்து இவ்வளவுதான். 2 பிளாக் ஒரு பிளாக் ஒரு ஒயிட் 2 ஒயிட், இதுதான் நமக்கு அவுட்புட். கடைசி நம்ம கையில இருக்கிற பால் இந்த இதெல்லாம் இருக்க போகுது. அதுல எந்த ஒயிட் எந்த பிளாக்ங்கிறத பூரா சொல்லக்கூடியது இந்த 66 அவுட்புட், நமக்கு டோட்டல் அவுட்புட் நமக்கு. ஓகேங்களா? ரைட். ஓகே. சோ இப்போ இதுல முதல்ல 2 பிளாக் பால் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 பிளாக் பால் கிடைச்சதுன்னா எனக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ் அப்படிங்கிறது வின்னிங் அமௌண்ட் அப்படிதானா. சரிங்களா? தமிழ்ல வந்து வெல்லும் தொகை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் வெல்லும் தொகை என்க அப்படிம்போம். இங்கிலீஷ்ல வந்து லெட் எக்ஸ் ஈக்குவல் டு வின்னிங் அமௌண்ட். எக்ஸ் அப்படிங்கிறது வின்னிங் அமௌண்ட். சரிங்களா? இப்போ ரெண்டுமே பிளாக் பாலா இருந்தா எக்ஸ் எவ்வளவு கிடைக்கும், ரெண்டுமே பிளாக் பாலா இருந்தா எக்ஸ் வந்து எவ்வளவு கிடைக்கும். அப்போ இது இப்படி சொல்லலாமா, எக்ஸ் ஆஃப் 2b, எக்ஸ் ஆஃப் 2b ரெண்டுமே பிளாக் பாலா இருந்தா என்ன அமௌண்ட் கிடைக்கும், எக்ஸ்ங்கிறது எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது சொல்லுங்க. சரிங்களா? சோ அப்ப என்ன, ரெண்டுமே பிளாக் பால். அப்ப முதல் பிளாக் பாலுக்கு ஒரு 20 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் நமக்கு கொடுப்பாங்க, ரெண்டாவது பிளாக் பாலுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுப்பாங்க. சோ டோட்டலா நம்ம கையில 40 ரூபாய் இருக்கும். சரிங்களா? டோட்டலா நம்ம கையில 40 ரூபாய் இருக்கும். சரிங்களா? இப்ப செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ் ஆஃப் 1 பிளாக் அண்ட் 1 ஒயிட், ஒரு பிளாக் ஒரு ஒயிட். சோ முதல்ல இந்த ஒரு பிளாக்குக்கு நமக்கு 20 ரூபாய் கொடுப்பாங்க, அடுத்து இந்த ஒரு ஒயிட்டுக்கு நம்ம கையில இருந்து 10 ரூபாய் கொடுக்கணும். அப்ப நம்ம கையில இருந்து போச்சுன்னா நெகட்டிவ், நம்ம லாஸ் பண்றோம் இல்லையா, அப்ப -10, அப்ப 20 - 10, அப்ப ரூபீஸ் 10. அப்ப ஒரு பிளாக் ஒரு ஒயிட் கிடைச்சது அப்படின்னு சொன்னா 10 ரூபாய் நமக்கு கிடைக்கும் ஒரு ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து மூணாவது கேஸ் எக்ஸ் ஆஃப் 2 ஒயிட், ரெண்டுமே ஒயிட். அப்ப முதல்ல ஒயிட் கிடைச்ச உடனே ஒரு 10 ரூபாய் நம்ம கையில இருந்து கொடுத்துருவோம், -10. சோ ரெண்டாவது ஒயிட் கிடைச்சதுன்னா இன்னொரு 10 ரூபாய் கையில இருந்து கொடுத்துருவோம், -10. அப்ப டோட்டலா ரூபீஸ் -20 வந்து நமக்கு லாஸ் ஆகும். இது வந்து வின் கிடையாது, நமக்கு லாஸ் ஆகும். அப்ப எக்ஸ் எடுத்துக்கக்கூடிய வேல்யூ என்னெல்லாம் எடுத்துக்கிறது பாருங்க. therefore x takes the value, x நோட வேல்யூ 40 இருக்கும், அல்லது 10 இருக்கும், அல்லது -20 இருக்கும். x கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரு 40 ஒரு 10 அல்லது -10. சரி, இதான் x நோட வேல்யூ. இப்போ இந்த x னுடைய ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். x னுடைய ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இதை நான் ஒரு டேபிள்ல போட்டு சால்வ் பண்றேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி. சரியா? ஓகே ஓகே இந்த மாதிரி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ x நோட வேல்யூஸ் பூரா மேலே போட்டிருக்கேன், 40 10 அண்ட் -20 போட்டிருக்கேன், கடைசி ஒரு டோட்டல். இப்போ இந்த 40 கிடைக்கிறதுனா ப்ராபபிலிட்டி வேல்யூ கீழே எழுத போறேன். இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ f of x அப்படின்னு நம்ம எடுப்போம். சரிங்களா? அதனால f of x கீழே போட்டுருக்கேன். ஓகே. இப்போ இந்த 40 ரூபீஸ் வேணும். 40 ரூபீஸ் வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரெண்டுமே பிளாக் பாலா தான் இருக்கும். அப்படிதானா? 40 ரூபீஸ் வேணும்னு சொன்னா ரெண்டுமே எனக்கு பிளாக் பாலா இருக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை பிளாக் பால் இருக்குன்னா 4 பிளாக் பால் இருக்கு. அப்போ இந்த 4 பிளாக் பால்ல இருந்து 2 பிளாக் பாலை செலக்ட் பண்ணாம எத்தனை வழியில செலக்ட் பண்ணிக்கலாம்னா 4C2 வேல செலக்ட் பண்ணிக்கலாம்.
4C2 வேல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டிங்கிற என்ன செய்வோம், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ். நமக்கு சாதகமான வாய்ப்புகள் டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் போடும் இல்லையா? அப்போ டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் வந்து என்ன சொன்னோம்னா, மொத்தம் 12 பால் இருக்கு, 12 பால்லேருந்து 2 பாலை செலக்ட் பண்ணுறா சொன்னோம். சரிங்களா? இந்த 12C2 வேல்யூ தான் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளத்தோட ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? 12C2 வேல்யூ 66. அப்போ ஒவ்வொரு கேஸையும் நம்ம 66ஆல டிவைட் பண்ணணும். ஒவ்வொரு கே தான் n ஆஃப் s ஓட வேல்யூ. சரிங்களா? ஒவ்வொன்றையும் இந்த 66ஆல நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஓகே, ஓகே, சிம்பிளா சொல்றதா இருந்தா இதான்பா s, இது s, இது வந்து n ஆஃப் s. சரிங்களா? சார் நமக்கு டோட்டலா கிடைக்கிற அவுட்புட் இந்த வகையில் இந்த மாதிரியான அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். 2 பிளாக் பாலா இருக்கும், ஒரு பிளாக் ஒரு ஒயிட்டா இருக்கும், 2 ஒயிட்டா இருக்கும். இந்த வகையான அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப எத்தனை அவுட்புட் கிடைக்கும்னா 66 அவுட்புட் நமக்கு கிடைக்கும். டோட்டலா 66 அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்தையுமே நம்ம n ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்ப என்ன செய்வோம், n ஆஃப் a பை n ஆஃப் s போடுவோம். n ஆஃப் a பை n ஆஃப் s தான் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ n ஆஃப் s ஆல ஒவ்வொரு டைமும் நம்ம டிவைட் பண்ண வேண்டியிருக்கும் டேபிள்ல. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ கீழே இருக்க டேம் வந்து n ஆஃப் x டிவைட் பண்ணணும். இப்போ மேலே இருக்க டேம் 4C2 இருக்கு இல்லையா? இந்த 4C2 என்ன அப்படின்னு சொல்லி சைடில் தனியாக சால்வ் பண்ணி பார்ப்போமா? 4C2 இதை பாருங்க, சைடில் சைடு தனியாக எழுதுறேன். 4C2 அப்படின்னு என்ன அர்த்தம்? 4ல் ஆரம்பிச்சு 4 சேர்த்து 2 நம்பர், அப்போ 4 into 3, 4 into 3 டிவைடட் பை 2ல் ஆரம்பிச்சு 1 வரைக்கும், 2 into 1. ஸோ அப்போ இந்த 2 4 கட் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு 2 ஈக்குவல் டு 6 கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 4C2ஓட வேல்யூ 6 பை ஒரு 66, 6 பை ஒரு 66. இதை இப்படியே வச்சுக்கோ, இப்போ கட் பண்ண வேண்டாம். 6 by 66 அப்படியே இருக்கட்டும். அடுத்ததுக்கு 10 rupees வேணும். இதான் வந்து 40 rupees கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ உள்ளது. ஓகேவா? அடுத்து 10 rupees கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ. இப்போ 10 rupees வேணும் அப்படின்னு சொன்னா ஒன்று பிளாக்கா இருக்கணும், இன்னொன்று வந்து ஒயிட்டா இருக்கணும். சரிங்களா? அப்போ மொத்தம் 4 பிளாக் பால் இருக்கு, அதுலேருந்து ஒரு பிளாக் பாலை செலக்ட் பண்ண போறோம். இன்டூ மொத்தம் 8 ஒயிட் பால் இருக்கு, அதுலேருந்து ஒரு ஒயிட் பாலை செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது அவ்வளவு எதுல நடக்குது? அதே 12C2 66 அவுட்புட்ல நடக்குது. இந்த 66 அவுட்புட்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட அவுட்புட்டை மட்டும் நம்ம எடுக்கிறோம். 4C1 into 8C1. நமக்கு தெரியும் 4C1ஓட வேல்யூ 4 தான், 8C1ஓட வேல்யூ 8 தான், டிவைடட் பை ஒரு 66. சரிங்களா? அப்போ 4 into 8 32 by 66. அப்போ rupees 10 கிடைக்கிறதுக்கான அவுட்புட் வந்து 32 by 66. ஓகே, அடுத்து rupees -20. -20 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னெல்லாம் இருக்கு? ரெண்டுமே ஒயிட்டா இருக்கணும். மொத்தம் நமக்கு 8 ஒயிட் பால் இருக்கு. அப்போ அதுலேருந்து 2 ஒயிட் பால் 8C2 வேல செலக்ட் பண்ணலாம். டிவைடட் பை டோட்டல் அவுட்புட் 66. இப்போ 8C2 என்ன வரும்? 8 into 7. 8ல ஆரம்பிச்சு 2 நம்பர், அப்போ 8 into 7 divided by 2 into 1. 2ல ஆரம்பிச்சு 1 வரைக்கும். ஸோ இந்த 2 இந்த 7 கட் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு 4 ஆகும். ஓகே, 4 into 7 ஒரு 28. ஓகே, அப்போ இங்கே மேலே ஒரு 28 பை கீழே ஒரு 66. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி போடுங்க. எல்லாத்துக்கும் பாருங்க, டினாமினேட்டர் 66 66 66 இருக்கு இல்லையா? அப்போ டோட்டல் வந்து 66. மேலே ஒரு நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 6 + 32 ஒரு 38. ஓகே, 6 + 32 ஒரு 38. 38 + ஒரு 28. 38 + ஒரு 28 வந்து அகைன் ஒரு 66. அப்போ 66 by 66 equal to 1 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தெரியல, டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 தானே கிடைக்கணும். டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 தான் கிடைக்கணும். அந்த 1 வந்து இங்கே நமக்கு கிடைச்சிடும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஹெட்டிங்க போடலாம். நிகழ்தகவு நிறை சார்பு. இந்த நிறை சார்பு உருவாக்குறது மட்டும் தான் வேலை. ஓகேவா? இந்த நிறை சார்பு உருவாக்கி வச்சுனா இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? நம்ம E of x தான் கண்டுபிடிக்கணும். E of x க்கு ஃபார்முலா என்ன? therefore கணித எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் E of x. எதிர்பார்க்கப்படும் வெல்லும் தொகை தான் கேட்டிருக்காங்க. எதிர்பார்க்கப்படும் வெல்லும் தொகைனா E of x. E of x என்ன செய்யணும்? சம்மேஷன் x into f of x. அப்படிதானா? ஒவ்வொரு xையும் அதனுடைய f of x ஓட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்படி ஆட் பண்ண என்ன ஆகும்? முதல்ல 40ங்கிற எக்ஸை 6 by 66 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 40 into
6 by 66 இதை ஒரு bracketல போட்டுக்கலாம். Then plus அடுத்து இந்த 10 அப்படிங்கிறது 32 by 66 கூட 10 into 32 by 66. அடுத்து ஒரு plus minus 20 28 by 66 கூட minus 20 into 28 by 66. இந்த denominator பூரா 66 இருக்கிறதுனால அதை கட் பண்ண மாட்டேன். கட் பண்ணாமலே வச்சுக்கிட்டு நமக்கு ஆட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால denominator எதுவுமே கட் பண்ணாம நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் நான் இங்க. ஓகே ரைட். சோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 40 into 6 ஒரு 240 by 66 plus ஒரு 320 by ஒரு 66 10 into 32. ஓகேவா? அடுத்து இங்க ஒரு பிளஸ் இங்க ஒரு மைனஸ், பிளஸ் into மைனஸ் மைனஸ் ஆயிரும். 28 into 2 ஒரு 560 by ஒரு 66. ஓகே, ஸோ மொத்தமாக எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 66 அப்படிங்கிறதுனால நியூமரேட்டர் அப்புறம் ஆட் பண்ணோம்னா ஒரு 240 ப்ளஸ் ஒரு 320 மைனஸ் ஒரு 516 ஆகும். ஓகேவா? அப்போ 240 ப்ளஸ் 320 ஒரு 560 மைனஸ் ஒரு 560 பை ஒரு 66. 560 மைனஸ் 560 ஓட வேல்யூ 0. சரிங்களா? அப்போ டோட்டலா e of x ஓட வேல்யூ 0. அப்போ இங்க வெல்லும் தொகையினுடைய எதிர்பார்ப்பு 0. அப்போ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா வின் பண்ணக்கூடிய அமௌண்ட் 0 ன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. e of x equal to 0. That is expected winning amount equal to rupees 0. 0 rupees தான் வின் பண்றதா எடுத்துக்கறாங்க. சரிங்களா? ஓகேவா? அப்ப எதிர்பார்க்கப்படும் வெல்லும் தொகை வந்து 0 rupees அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், பரவற்படி கண்டுபிடிக்கணும் இல்லையா? பரவற்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா e of x கண்டுபிடிச்ச மாதிரி e of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, அப்ப e of x ஸ்கொயர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? Now e of x ஸ்கொயர், x ஸ்கொயர்னா பெருசா ஒண்ணும் கிடையாதுப்பா. நம்ம e of x எழுதிருக்கோம் இல்லையா? இந்த e of x ல இந்த இருக்கு இல்லையா, இந்த 40 இந்த 10 இந்த -20 இதான் x ஓட வேல்யூ. அப்படிதானே? இதான் டேபிள்ல இருக்கு பாருங்க, x ஓட வேல்யூ 40 10 -20 இதான் வந்து x ஓட வேல்யூ. ஓகேவா? இந்த x ஓட வேல்யூ மட்டும் அப்படியே ஸ்கொயர்ல போடுங்க. இந்த x ஓட வேல்யூ அவ்வளவுக்கு ஸ்கொயர் போட்டு ரிமைனிங் எல்லாம் அப்படியே e of x ல என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கணும். இந்த 40 க்கு 40 ஸ்கொயர், 10 க்கு 10 ஸ்கொயர், -20 க்கு -20 ஸ்கொயர். ஓகேவா? ரைட், அப்படியே எழுதுனா என்ன ஆகும்? முதல்ல 40 ஸ்கொயர் into 6 by 66. ஓகே, முதல் டேர்ம் 40 ஸ்கொயர் into 6 by 66. ஓகே, முதல் கேஸ். அடுத்து பிளஸ் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் 10 ஸ்கொயர் into 32 by 66. 10 ஸ்கொயர் into 32 by 66. அடுத்து மூணாவது கேஸ் -20 ஸ்கொயர் into 28 by 66. இங்க ஒரு மைனஸ் வந்தனால அது உள்ளுக்குள்ள ஒரு பிராக்கெட் நான் போட்டிருக்கேன். நான் மைனஸ்க்கும் சேர்த்தா ஹோல் ஸ்கொயர். சரி, ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இதை பூரா சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை பூரா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா 40 ஸ்கொயர் 1600 into 6 by 66. ஓகே, முதல் கேஸ். அடுத்து பிளஸ் 10 ஸ்கொயர் 100 into 32 by 66 plus 20 ஸ்கொயர் 400 மைனஸ் ஸ்கொயர் எடுக்கிறோம் பிளஸ் ஆயிரும். ஸோ வெறும் பிளஸ் 400 தான் into 28 by 66. ஓகே ஓகே, இப்போ இந்த 1600ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்றோம். ஓகே, 1600ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணா ஒரு 9600. சரி, நான் 66 கட் பண்ண மாட்டேன், கடைசி எனக்கு ஈஸியா இருக்குங்கிறனால இதை கட் பண்றது கிடையாது. 1600ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு 9600. ஓகே, நான் அடுத்த பேஜில் எழுதுறேன். ஈக்குவல் டு ஒரு 9600 பை ஒரு 66 பிளஸ் அதுக்கு அடுத்து பாருங்க 100 into 332. அப்போ 3200
ஓகேவா? ஒரு 3200 by ஒரு 66 plus ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு 400 into 28 11,200 கிடைக்கும். 400 28 மல்டிப்ளை பண்ணோம்னா 11,200. ஒரு 11,200 divided by 66. ஓகேவா? இப்போ மேலே இருக்கிற 9,600 plus 3,200 plus 11,200 இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு 24,000. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணால் 24,000 by ஒரு 66. ஓகேவா? அப்போ ஒரு 6ஆல் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மேலே இங்கே 6th டைப் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 11 6 are 66, 4 6 are 24, தென் ஒரு 4000. அப்போ ஆன்சர் வந்து 4000 by 11. இப்போ கிடைச்சது E of x square தான் கிடைச்சிருக்கு, வேரியன்ஸ்னு கிடைக்கல நமக்கு. சரிங்களா? அவசரப்படக்கூடாது. therefore E of x square ஓட வேல்யூ தான் எவ்வளவு? 4000 by 11. ஓகேங்களா? ரைட். நமக்கு தேவை வேரியன்ஸ், பரவர் படி தானே. therefore variance of x, variance of x க்கு ஃபார்முலா என்ன? E of x square minus E of x the whole square. இங்க ஸ்கொயர் வந்து வேரியபிளுக்கு, இங்க E of x மொத்த E of x க்கும் ஹோல் ஸ்கொயர், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? ஸோ இங்க E of x ஸ்கொயர்னு இந்த இருக்குல்ல, இந்த 4000 by 11. அப்போ ஒரு 4000 by 11 மைனஸ் நமக்கு தெரியும் E of x ஓட வேல்யூ 0 கிடைச்சிருச்சு நமக்கு. அப்போ இதுக்கு பதிலாக 0 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 4000 by 11 இந்த ப்ராப்ளத்துக்கு. therefore variance of x equal to 4000 by 11. சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட அடுத்த வீடியோவில் அந்த டவுட் எனக்கு கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.